நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. அடிக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. போதை, மது, மாது, சூது, ட்ரக்ஸ், இதுக்கெல்லாம் அடிமையானவங்க உண்டு. டாஸ்மாக் குடிக்கு அடிமையானவங்க பொண்டாட்டி நகைகளை வித்து குடிப்பாங்க. காரணம் அடிக்ஷன். அவங்க யோசிக்கிறதையே மறந்து எப்படியாவது குடிச்சா மட்டும் போதுங்கிற நிலைய உருவாக்கும். ட்ரக் அடிக்ட்ஸ் அவங்களுக்கு அந்த ட்ரக் கிடைக்காதப்போ மூர்க்கமா வீட்ல இருக்கிற பொருட்களை உடைச்சு வீட்ல இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு தாக்கி அவங்க கிட்ட இருந்து பணத்தை புடுங்கி ட்ரக்கு கிடைச்சாதான் அவங்க வெறி அடங்கும். ஆனா ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? நாம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாத்தான் இருக்கும். நமக்கே தெரியாம ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு நாம அடிமையாகி நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு அருவருப்பான பயங்கரமான காரியங்களை செய்ய வாய்ப்பு இருக்கு. மது, சூதாட்டம், ட்ரக்ஸுக்கு அடிமையானவங்கலாம் தான் கொலையெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. தினம் தினம் நம்மள சாதாரணமா சுத்தி கிடைக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு அடிமையாயிட்டா கூட அது என்ன வேணா பண்ண வைக்கும் ஒருத்தனை, இல்ல ஒருத்திய. பெண்கள்னாலே மென்மைதான்னு போன எபிசோடோட இன்ட்ரோல கேட்டோம். ஆனா சைனைட் மல்லிகாவோட கதையை கேட்ட அப்புறம் எதை வச்சு இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்க தோணுச்சுல. பெண்கள் மகா நதி மாதிரி. அவங்கள சுத்தி ஒரு நாகரீகமே செழிப்பாகவும் வாய்ப்பு இருக்கு, வெள்ளம் வந்தா எல்லாத்தையும் அழிக்கவும் வாய்ப்பு இருக்கு. சைனைட் மல்லிகாவை விட கொடுமையான ஒரு பொண்ணை பத்தி தான் இந்த வாரம் செக்ஷன் 302ல நீங்க கேட்க போறீங்க. ஹியூமன் போடியமுடன் இணைந்து அசிஸ்ட் கார்ட் ஸ்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A True Crime தமிழ் பாட்காஸ்ட். கேஸ் 5 பிரியாணி அபிராமி. எபிசோட் 1 நித்தம் நித்தம் பிரியாணி சோறு. ஐம்புலன்கள்ல 4 நம்ம தலையில தான் இருக்கு. காது, வாய், கண், மூக்கு. இது மூலமா தான் கேட்டல், ருசித்தல், காணுதல், நுகர்தல்னு 4 காரியங்களை நம்ம செய்யறோம். இதுல நம்ம சிந்தனை திறனை பாதிக்கிற புலன் எது தெரியுமா? 2வதா சொன்ன வாய் தான். குறிப்பா வாயால தான் மனுஷன் கேட்றான். அந்த வாயில ஒரு ஆயுதம் இருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? நாக்கு தான். வார்த்தையால காயப்படுத்துறதுங்கிறதும் நாக்கால தான். ஆனா ருசி, ருசிக்கு அடிமையானவன் ரொம்பவும் ஆபத்தானவன். பசி திருட தூண்டும், எல்லைய தாண்டவும் தூண்டும். ஆனா ருசி அக்கிரம காரியங்களை செய்ய தூண்டும்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. சிறையில இருக்கிறவங்க கிட்ட அவங்க கதைய கேட்டா இப்ப கதறுவாங்க. நான் ஏன் அப்படி செஞ்சேனே தெரியல, புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு கத்துவாங்க, அழுவாங்க. க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தம்னு அவங்க வாழ்க்கை ஒரே நொடியில அலங்கோலம் ஆயிருக்கும். பசியால கிரிமினல் ஆனவங்கள கூட மன்னிச்சிடலாம். ஆனா ருசியால கிரிமினல் ஆனவங்களுக்கு மன்னிப்புண்டா? போத பொருட்கள்லயே பயங்கரமான போத பொருள் எது தெரியுமா? சாப்பாடு. உண்டி சுருங்குதல் பெண்டிருக்கு அழகுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. வெறும் புற அழகுக்காக ஔவையார் அப்படி சொல்லல. ஆண்கள் மட்டும் அதிகம் சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம், பொண்ணுங்களுக்கு மட்டும் எதுக்கு கட்டுப்பாடு அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணலாம். எல்லாருக்குமே கட்டுப்பாடு அவசியம்தான். போத பொருட்களை உபயோகிக்கும் போது நம்ம மூளையில இருக்கிற பிளஷர் சென்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகி நம்மளையே மறக்க செய்யுது. அதனால மூளையில சுரக்கிற டோப்பமின்ங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நாம நம்மளையே மறந்து போதையில என்ன செய்யறோனே தெரியாம நம்மளை இயக்க வாய்ப்பு இருக்கு. போதைப்பொருள் மட்டும் இல்ல, நாம சாப்பிடுற சாதாரண சாப்பாடு கூட நம்ம மூளைய மழுங்கடிச்சு டோப்பமினை நிறைய சுரக்க வச்சு நம்மளை எல்லாத்தையும் மறக்க செஞ்சிடும். அது எந்த உணவா வேணா இருக்கலாம். பர்கர், பீட்சா, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், டீ, காஃபி, ஐஸ்கிரீம் அப்படின்னு ஃபேவரட் ஐட்டமா நீங்க நினைக்கிற எதுவா இருந்தாலும் அது உங்க மூளையில டோப்பமினை சுரக்க வைக்கும். டோப்பமின்ல இருந்துதான் டோப் அப்படிங்கிற வார்த்தையே வந்துச்சு. அப்படி ருசிக்கு அடிமையாகி அதுதான் என்னோட ஃபேவரட் ஐட்டம்னு முடிவு பண்ணி அதுக்கு அடிமையாகி அதனால கொலைகளை செஞ்சு வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிற ஒரு பொண்ணை பத்தி தான் நாம கேட்க போறோம். அந்த பொண்ணு அடிமையானது எதுக்குன்னு கேக்குறீங்களா? உண்மையில சொல்ல போனா நம்மள பல பேரு கூட அதுக்கு அடிமைதான்.
பிரியாணி. பிரியாணிக்கு அடிமையானதால எல்லாத்தையும் இழந்த அபிராமி. சென்னை குன்றத்தூர் முருகனோட புகழ் பாடுற ஸ்தலம். குன்றத்தூர்ல 3ஆம் கட்டளைங்கிற பகுதியில அங்கனீஸ்வரர் கோயில் தெருவில் ஒரு சாதாரண குடியிருப்பு. வீட்டோட மாடியில வீட்டுக்காரங்க இருக்க, கீழே ஒரு அழகான குடும்பம் வாடகைக்கு குடியிருக்கு. புதன்கிழமை ஆகஸ்ட் 31, 2018 காலையிலிருந்தே அந்த வீட்ல ஒரே சிரிப்பு சத்தம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் விஜய், ஹாப்பி பர்த்டே டு யூ. அந்த புதன்கிழமை எல்லா நாளையும் போலதான் விடிஞ்சுது அந்த குடும்பத்துக்கு. மாச கடைசிங்கிறதால ஒரு தனியார் வங்கியில ஹவுசிங் லோன் பிரிவுல வேலை பார்த்த விஜய்க்கு அன்னைக்கு நிறைய வேலை. அதுக்கு முந்தின நாளும் ஆபீஸ்ல இருந்து லேட்டா தான் வந்திருந்தாரு. அன்னைக்கு விஜய்க்கு 35வது பிறந்த நாள். அவருக்கு பேங்க்ல நிறைய வேலை இருந்தது. பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ண டைம் இல்லடா, லோன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு விஜய் சொன்னதால அவரோட மனைவி அபிராமி சிம்பிளா ஒரு கேக் மட்டும் வெட்ட ஏற்பாடு செஞ்சிருந்தா. வேலை செய்யற இடத்துல பிரஷர் ஜாஸ்திங்கிறதால காலையிலேயே அவர் பர்த்டேவை கொண்டாட முடிவு செஞ்சா அபிராமி. விஜய்க்கு 2 குழந்தைங்க. மூத்தவனுக்கு 8 வயசு, பேரு அஜய். பொண்ணு 4 வயசு, பேரு கார்னிகா. சின்னதா ஒரு கேக் வாங்கி அதை வெட்டுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தா அபிராமி. விஜய் காலையில எழுந்ததுமே அபிராமிய தேடி போக அவ விஜய விசித்திரமா பார்த்தா. ராத்திரியெல்லாம் அவன் பிறந்த நாளை பத்தி பேசிட்டு இருந்தவ காலையில தன்னை முதலா பார்த்த உடனே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவான்னு நினைச்சாரு விஜய். ஆனா அவ திக்பிரம பிடிச்சவ மாதிரி வெறிச்சு பாத்துக்கிட்டே நின்னா. உடனே சுதாரிச்சுக்கிட்டு, சீக்கிரமா ரெடி ஆகுங்க, உங்க பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு அபிராமி சொன்னதும் விஜய் அவரோட காலை கடன்களை முடிச்சிட்டு ரெடி ஆனாரு. சின்ன கேக் ஒன்ன வரவழைச்சு டேபிள் மேல வச்சு எளிமையா பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருந்தப்போ விஜய் கேண்டில் ஊத குனிஞ்சாரு. அப்பதான் அங்க தன்னோட 4 வயசு பொண்ணு கார்னிகா இல்லாதத கவனிச்சாரு. கார்னிகா எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா. இவ்வளவு காலையில எதுக்கு அவளை எழுப்பணும், அவ தூங்கட்டும் அப்படின்னு சொன்னா அபிராமி. மகன் அஜய் கொஞ்சம் சோர்வா இருக்கிறத பார்த்தார் விஜய். எனக்கு தூக்கமா வருதுப்பா அப்படின்னு அஜய் சொல்ல அவசரமா கேண்டில ஊதி அணைச்சிட்டு கேக்க கட் பண்ணிட்டு தன்னோட பேங்க் வேலைக்கு புறப்பட்டாரு விஜய். வீட்டு வாசலுக்கு வந்து நின்னுக்கிட்டு அவருக்கு டாட்டா காட்டினா அபிராமி. அடுத்த நாளே அவரோட வாழ்க்கை சின்ன பின்னமாக போகுதுன்னு பாவம் விஜய்க்கு தெரியல. அன்னைக்கு முழுக்க பேங்க் வேலையில ஆழ்ந்திருந்தவரு பேங்க்லயே தங்கிட்டாரு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு கிளம்பினாரு விஜய். ஆபீஸ் பிரச்சனைகளை மறக்கதான் வீடுங்கிற சொர்க்கம் எல்லாருக்கும் இருக்கு. வீடு சொர்க்கமா இருக்கணும்னா குடும்பத்தோட ஆணி வேரா இருக்கிற மனைவி கையில தான் பலதும் இருக்கு. விஜய பொறுத்த வரைக்கும் அவர் தேவதை மாதிரி ஒரு பொண்ணத்தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. விஜய்க்கு 19 வயசு ஆகும்போதுதான் முதலா அபிராமிய பார்த்தாரு. அப்போ அபிராமிக்கு வயசு 17. ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ. அவ அப்பா அம்மாக்கு 2 குழந்தைங்க. அபிராமி மூத்தவ. அவளுக்கு 5 வயசு சின்னவன் தம்பி பிரசன்னா மணிகண்டன். அபிராமி பார்க்க பெரிய கண்ணோட துருன்னு இருப்பா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளோட கண்ணை பத்தி புகழ்ந்து தள்ளுவாங்க. ஜாலியா பேசுறது, கலகலன்னு சிரிச்சு ஜோக் அடிக்கிறதுன்னு ஒரு குழந்தை மாதிரி எல்லார்ட்டையும் பழகுவா அபிராமி. ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்லியா எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஜாலியா இருப்பா அபிராமின்னு அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க, நல்லா பேசுற, பேசாம சினிமால நடிக்க போகலாம் அப்படின்னு அவகிட்ட எல்லாரும் சொல்லுவாங்களாம். பல குரல்ல பேசி மிமிக்ரி பண்றது, முகபாவங்களை சட்டுன்னு மாத்தி ஹியூமரஸா பேசுறதுன்னு பல திறமைகளை காட்டுற கில்லாடி அபிராமி. அவளோட திறமைகளை வெளிக்காட்ட டிக்டாக் ஆப்ல நிறைய வீடியோஸ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள்லயே ஒரு புகழ் பெற்ற டிக்டாக் ஸ்டாரா மாறினா. டிக்டாக் அபிராமின்னு புனை பெயரும் வந்துச்சு. தன்னோட பெரிய கண்களை உருட்டி அபிராமி நகைச்சுவையா பேசுறத பார்த்த பல பேரு அவளோட வீடியோஸ லைக் பண்ணாங்க. அபிராமியோட மியூசிக்கலி டப் ஸ்மாஷ் வீடியோலாம் வைரலாக ஆரம்பிச்சுது. அபிராமிக்கு ஆசைகள் அதிகம். பெரிய லெவல்ல வாழணும், பணக்காரி ஆகணும், நல்லா செலவழிக்கணும், ஜாலியா சுத்தணும், ஹோட்டல் சினிமான்னு நேரத்தை செலவழிக்கணும்னு ஸ்கூல்ல படிக்கும் போதே சொல்வாளாம்.
விஜய் ஒரு புது இடத்துல தான் அபிராமிய பார்த்தாரு. அவருக்கு அபிராமிய ரொம்ப பிடிச்சு போச்சு. விஜய்க்கு அப்பா அம்மா கிடையாது. உறவினர் ஒருத்தரோட தயவுல தான் வாழ்ந்தாரு. கஷ்டப்பட்டு தான் படிச்சாரு. அதனால நேரம், பணத்தோட வேல்யூலாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அபிராமியோட துரு முகத்தையும் அவளோட அழகான கண்ணையும் பார்த்து விஜய் கண்டதும் காதல்னு அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அபிராமிக்கும் விஜய பார்த்த உடனே ஒரு மணி அடிக்க 17 வயசுலயே அவ விஜய காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் சந்தோஷமா காதலிச்சிட்டு இருந்தாங்க. அபிராமிக்கு ஆசைகள் அதிகம். தான் ஆசைப்பட்டதை எப்படியாவது அடையணுங்கிற பிடிவாதமும் உண்டு. படிக்கத்தான் விஜய் கஷ்டப்பட்டாரே தவிர நல்ல வேளையா படிச்சு முடிச்ச உடனே அவருக்கு ஒரு தனியார் வங்கியில வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்ச உடனே விஜய் தைரியமா அபிராமிய பொண்ணு கேட்க, அபிராமியும் அவங்க அப்பா அம்மாவை கட்டாயப்படுத்தி விஜய கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு அஜய்னு பேர் வச்சாங்க. எல்லாம் நல்லாத்தான் போயிட்டு இருந்தது. விஜய் நல்லாத்தான் சம்பாதிச்சாரு. குமரன் குன்றத்துல 3ஆம் கட்டளைங்கிற பகுதியில அங்கனீஸ்வரர் கோவில் தெருவுல குடித்தனம் பண்ண இடம் பார்த்தாரு. வீட்டுக்காரங்க மாடியிலே இருந்தாங்க. விஜய் குடும்பத்தை வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்பவும் பிடிச்சு போச்சு. நல்ல பையன், கரெக்டா வாடகையை கொடுத்துருவான். அந்த வீட்டுக்கு வந்த உடனேயே அபிராமிக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறந்துச்சு. அவளுக்கு கார்னிகான்னு பேர் வச்சாங்க. வீட்டுக்காரங்களுக்கு அந்த குழந்தைங்க 2 பேர் மேலயும் ரொம்ப பாசம் அதிகம். அஜய், கார்னிகா எப்பவும் மாடியில இருந்த வீட்டுக்காரங்க போர்ஷன்ல தான் இருப்பாங்க. அங்கதான் சாப்பிடுவாங்க. உரிமையோட அத்தை மிக்சர் கொடு, சாக்லேட் கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மாடியில இருந்ததுனால கணவர் ஆபீஸுக்கு போனதும் அபிராமிக்கு டிக்டாக்ல வீடியோஸ் போட நிறைய டைம் கிடைச்சது. ஒரு வீடியோல தன்னோட குழந்தைங்க அஜய், கார்னிகாவை கூட காட்டிருக்கா அபிராமி. அபிராமிக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும், ஜாலியா இருக்க பிடிக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு பிரியாணி. பிரியாணிய வீட்டுக்கு வரவழைச்சு சாப்பிடுவா. பிரியாணிக்கு அவ ஒரு பெரிய அடிக்ட். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறப்போ பிரியாணி அளவுக்கு மிஞ்சினா என்ன ஆகுங்கிறதுக்கு உதாரணமா அவளோட வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அபிராமிக்கு அப்ப தெரிஞ்சிருக்கல. ஒரு பக்கம் டிக்டாக், இன்னொரு பக்கம் பிரியாணின்னு தான் அவ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் விஜயே தன்னோட தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டாரு. தன்னோட மனைவிக்கு பிடிச்ச பிரியாணிய வாங்கித்தர நினைச்சு அவளை ஒரு பிரியாணி கடைக்கு அழைச்சிட்டு போனாரு. அங்க ராத்திரி ஆபீஸ்லயே தங்கி இருந்த விஜய் காலையில வீட்டுக்கு வந்தப்போ வழக்கத்துக்கு மாறா கதவு பூட்டி இருந்தது. பக்கத்துல இருந்த அபிராமியோட அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தாரு விஜய். ஆனா அங்க அபிராமி வரலன்னு அவளோட அப்பா, அம்மா, தம்பி பிரசன்னா சொல்ல திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. வீடு பூட்டி தான் இருந்தது. அபிராமி வரல. அபிராமி எப்பவுமே ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டில தான் அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருப்பா. விஜய் அபிராமியோட 2 வீலரை தேடினாரு. ஆனா அவளோட அந்த ரெட் கலர் ஸ்கூட்டி இல்ல. சந்தேகத்தோட அவர் வெளியில பூட்டி இருந்த வீட்டை ஃப்ரெண்ட் ஒருத்தரோட உதவியோட உடைச்சு வீட்டுக்குள்ள பாத்துக்காரு. வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு படுக்க அறைக்கு போனப்போ விஜய்க்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வழக்கமா விஜய் குரலை கேட்டாலே குழந்தைங்க வெளியில ஓடி வருவாங்க. அவரோட 2 குழந்தைங்க அஜயும் கார்னிகாவும் அங்க வாயில நுரை தள்ளி பெணமா கிடந்தாங்க. அது மட்டும் இல்ல, அஜயோட கழுத்த யாரோ நெரிச்ச அடையாளங்களும் இருந்தது. அலறி துடிச்சு அழ ஆரம்பிச்சாரு விஜய். மனைவிய காணோம்னு மட்டும் தெரிஞ்சதே தவிர என்ன நடந்ததுன்னு அவரால யூகிக்க முடியல. போலீஸ் வந்து விசாரிச்சு குழந்தைங்களோட பிணத்தை வாரி எடுத்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தினாங்க. அப்போதான் சட்டுன்னு விஜய்க்கு ஒரு பொறி தட்டிச்சு. வழக்கமா தன் மனைவி அபிராமி பிரியாணி வரவழைச்சு சாப்பிடுற ஒரு கடையில வேலை பார்த்த ஒரு ஆள் மேல அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. அத போலீஸ் கிட்ட விஜய் சொல்ல உடனே போலீஸ் அந்த பிரியாணி கடைக்கு போனாங்க. அந்த ஆள் பேரு சுந்தரம். கடையில பிரியாணி சப்ளை பண்றவன். அந்த காலத்து படத்துலலாம் ஆம்பளைங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது மல்லிப்பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு போவாங்க. எதனால இந்த வழக்கம் தெரியுமா? ஆபீஸ் பிரச்சனைகள்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது அங்க சந்தோஷமா இருக்கணும். மல்லிப்பூ மென்மையான எண்ணங்களை உண்டாக்கக்கூடியது. அல்வாவோட இனிப்பு மனசுல இருக்கிற உளைச்சல்களை நீக்கி ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்கும். அந்த காலத்துல ஆபீஸ்ல இருந்து வர ஆண்களோட பையில நிச்சயம் மல்லிப்பூவோ அல்வாவோ இருக்கும். இப்போ பெண்களும் ஆண்களுக்கு இணையா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. காலப்போக்குல பழைய பழக்க வழக்கம் எல்லாம் மறைஞ்சே போச்சு. அபிராமிய எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு விஜய் யோசிச்சப்ப அவளுக்கு பிடிச்ச எதையாவது வாங்கி தர முடிவு பண்ணாரு. அதுக்காக தான் விஜய் அபிராமிய அந்த பிரியாணி கடைக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த கடை பிரியாணிய சாப்பிட்ட அபிராமி கிளீன் போல்டு. பிரியாணிலேயே நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சா.
அவ பிரியாணி சாப்பிடுறத சந்தோஷமா பாத்துட்டு இருந்தாரு விஜய். அவங்களுக்கு பிரியாணி சர்வ் பண்ணவனோட பேரு சுந்தரம். பிரியாணிய ரசிச்சு சாப்பிடுற அபிராமிய அவன் ரசிக்க ஆரம்பிச்சான். மேடம், நீங்க எப்ப ஆர்டர் பண்ணாலும் உங்க வீட்டுக்கே வந்து கூட நாங்க பிரியாணி டெலிவரி பண்ணுவோம் மேடம் அப்படின்னு தன்னோட நம்பரை அவளுக்கு கொடுக்க அவளும் நம்பரை போன்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டா. வீட்டுக்கு திரும்பி போனதும் அபிராமியோட நாக்குல இருந்த பிரியாணி ருசி மெதுவா அவளோட மனசுக்குள்ளேயும் இறங்கி தித்துச்சிச்சு. உங்களுக்கு தெரியுமா, பிரியாணிக்கு அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களை சுத்தி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பிரியாணிக்கு அடிக்ட் ஆன யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா நடந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல கூட பாகிஸ்தானி பிளேயர்ஸ் ஹைதராபாதி பிரியாணிக்காக அலைஞ்சாங்கன்னு பாகிஸ்தான்ல கிண்டல் பண்ணாங்க. I will eat biryani in the morning, in the afternoon, in the evening and in the night. Just give me biryani. அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நம்மளே எவ்வளவோ மீம்ஸ்லாம் பார்த்திருக்கோம்ல. சென்னையில இப்ப தெருவுக்கு தெரு அரை டசன் பிரியாணி கடை பார்க்க முடியுது. பிரியாணி இஸ் நாட் a dish. It's an emotion that brings two people together அப்படின்னு பிரியாணி விளம்பரங்கள் கூட பார்த்திருப்போம். இது விளம்பரத்துக்காக எழுதப்பட்ட வாசகம்தான். ஆனா இதுதான் அபிராமியோட வாழ்க்கையில நிஜமாக போகுதுன்னு சூசகமா விதிதான் எழுத வச்சுச்சோ அந்த விளம்பரத்தை. காசிக்கு போய் நமக்கு ரொம்பவும் பிடிச்ச ஐட்டத்தை விட்டுட்டு வந்துடணும்னு பெரியவங்க சொல்வாங்க. விஜயும் காசிக்கு அபிராமியை அழைச்சிட்டு போய் பிரியாணியை விட சொல்லியிருந்தா இப்போ அவர் சந்தோஷமா இருந்திருப்பாரோ என்னவோ. ஏற்கனவே பிரியாணி அடிக்டா இருந்த அபிராமிக்கு சுந்தரம் பரிமாறின பிரியாணி ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவன் வீட்டுக்கே டெலிவரி பண்றேன்னு வேற சொல்லிட்டதுனால அடிக்கடி சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி பிரியாணி ஆர்டர் பண்ணா அபிராமி. சுந்தரமும் பிரியாணி எடுத்துட்டு வந்து அபிராமிக்கு தர ஆரம்பிச்சான். கடையில வேற ஆள் இருந்தாலும் சுந்தரம் தான் பிரியாணி டெலிவர் பண்ண வருவான். பிரியாணி ருசிக்கு அடிமையா இருந்த அபிராமிய ஈஸியா மேனிப்புலேட் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டான். மேனிப்புலேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் தானே இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்க வர கோடாலி காம்புகளோட மோட்டிவ். கண் நிறைஞ்ச கணவன், மணிமணியா குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பத்தை கெடுக்கிறோமேன்னு ஒருவித குற்ற உணர்ச்சியும் சுந்தரத்துக்கு இல்ல. சுந்தரம் வேலை பார்த்த கடையில மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே கிடைக்கும். வெஜிடபிள் பிரியாணி 150 rupees, சிக்கன் பிரியாணி 200 rupees, மட்டன் பிரியாணி 500 rupeesனு விலை இருக்கும். அபிராமி அடிக்கடி பிரியாணி ஆர்டர் பண்றதுனால அவ 200 rupeesக்கு ஆர்டர் பண்ணா கூட அளவுக்கு அதிகமா 500 rupees அளவுக்கு பிரியாணி கொண்டு வந்து தருவான் சுந்தரம். அதுல லெக் பீஸ், ராய்த்தா எல்லாம் இருக்கும். நான் அவ்ளோ ரூபாய்க்கு ஆர்டர் தரலையே அப்படின்னு அபிராமி கேட்டா, மேடம், நீங்க ரெகுலர் கஸ்டமர், அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சுந்தரம் பதில் சொல்வான். சுந்தரம் கொடுத்த பிரியாணி நிறைய இருக்க போக அத மாடி வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் தன்னோட பிறந்த வீட்டுக்கெல்லாமும் அபிராமி அனுப்ப ஆரம்பிச்சா. விஜய் தன்னோட ஆபீஸ் வேலையிலேயே மும்முரமா இருந்தாரு. வீட்ல என்ன நடக்குதுன்னு ரொம்ப கவலைப்படவும் அவருக்கு எந்த அவசியமும் இல்ல. விஜய் தன்னோட சந்தேகத்தை சொன்னதும் போலீஸ் உடனே போய் அந்த பிரியாணி கடையில இருந்த சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணாங்க. வழக்கம் போல தனக்கு எதுவுமே தெரியாது, தான் அபிராமி வீட்டுக்கு பிரியாணி டெலிவரி பண்ண மட்டும்தான் போவேன்னு சொன்னான் சுந்தரம். போலீஸ் தங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சதும் பெரிய வெடிகுண்ட வீசினான் சுந்தரம். தானும் அபிராமியும் கள்ள காதலர்கள்னும் அவங்க உறவுக்கு குழந்தைங்களும் கணவனும் இடைஞ்சலா இருந்ததால அவங்க 3 பேரையும் கொலை செய்ய 30ஆம் தேதியே பாலுல விஷ மாத்திரைகளை 3 பேருக்கும் கலந்து கொடுத்துட்டு அவ கேரளாவுக்கு போயிட்டானோ. அங்க போய் தாங்க 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்த முடிவு பண்ணிருக்கிறதாகவும் அவன் சொன்னான். போலீஸுக்கு இதெல்லாம் கேட்டு ஷாக் வேவ்ஸ் மீடியாவிலையும் பத்திரிகையிலையும் பரவி தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு தென்னிந்தியா, இந்தியான்னு பரவிக்கிட்டே போச்சு. பெத்த தாயால எப்படி இப்படி பண்ண முடியும்னு எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் கேளுங்க எபிசோட் 2. Assist Card Star Insurance Companies. Get comprehensive travel protection and medical assistance, so you're not only covered but cared for. One-stop solution for everything travel. Travel safe. Travel with Assist Card. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Kalachakram Narasimha. Narrated by Deepika Arun and Dharanya. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash.
at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.